பசுமையான வயல்கள், பறவைகள் கூவும் அழகான கிராமம். ஒரு சிறிய வீட்டில் விவசாயி ராஜு, அவரது மனைவி ராதா மற்றும் குழந்தைகள் கிரண், மீனா வசிக்கின்றனர். ராஜு ஒரு அதிவழிப்பட்ட விவசாயி. தினமும் காலையில் எழுந்து வயலில் உழைத்து அரிசி மற்றும் காய்கறிகள் வளர்ப்பார். அவரது மனைவியும் குழந்தைகளும் உதவி செய்வார்கள். அவர்களுடைய குடும்பம் பணக்காரமல்ல, ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் அவரது அண்டை வீட்டுக்காரர் பாபு வந்தார். ராஜு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாய்? நான் என் நிலத்தை விற்றுவிட்டு வசதியாக இருக்கிறேன் என்றார். ராஜுவுக்கு சிந்தனை வந்தது. பாபு சொல்வது சரியோ? விவசாயம் செய்யாமல் வாழலாம் போலிருக்கிறதே. அந்த இரவு ராஜு தனது குடும்பத்தினரிடம் கூறினார், நம்முடைய நிலத்தை விற்றுவிட்டு சுலபமாக வாழலாம் என்று நான் நினைக்கிறேன். அது கேட்டு அவரது மகன் கிரண் கேட்டான், அப்பா, அப்போ நாம் உணவை எங்கே இருந்து பெறுவது? ராஜு கூறினார், பணம் இருந்தால் உணவைக் கொண்டு வரலாம். ஆனால் ராதா சிரித்துக் கொண்டு சொன்னாள், அனைவரும் நிலத்தை விற்றுவிட்டால் உணவு பயிரிடுவார் யார்? விவசாயம்தான் நம்முடைய உணவை தரும். அது கேட்ட பிறகு ராஜுவுக்கு உண்மை புரிந்தது. நாம் விவசாயம் செய்வதிலேயே பெருமை கொள்ள வேண்டும். உணவை உருவாக்கும் நாம் உலகத்திற்கே உதவுகிறோம். அதன் பிறகு ராஜு மிகுந்த உற்சாகத்துடன் விவசாயத்தை தொடர்ந்தார். அவரது நிலம் பழையதை விட இன்னும் சிறப்பாக வளர்ந்தது. கிராமத்தினர் அனைவரும் அவரை பாராட்டினர்.